ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் பார்க்கலாம். ஒரு பர்கர் ஷேப் கேக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஒரு 1 kg கேக் இது. ஸோ 1 kg பேட்டரை 6 இன்ச்லையும் 5 இன்ச்லையும் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துக்கிறேன். மேலே லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, ஏன்னா டோம் மாதிரி வரணும், பன் மாதிரி. அதை வந்து கார்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன் ஷேப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது, ஃப்ராஸ்டிங் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பர்கர் ஷேப் மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபில்லிங் ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். கேக்கில் சுகர் சிரப் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டால் ஒரு டேம் மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் ஃபில் பண்ணுறேன். இது பட்டர்ஸ்காட்ச் கேக்கு, அதனால கொஞ்சம் சால்டட் கேரமல் சாஸும் கொஞ்சம் ப்ரலைன்ஸும் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி லேயர்ஸ் கொடுத்து எல்லா ஃபுல் கேக்கையும் இப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கேக்குக்கு நான் வெளியே ஃப்ராஸ்டிங் வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சில் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு கோட்டிங் கூட நல்லா கொடுத்துட்டு மேலே ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் இந்த கேக்கை. நம்ம கட் பண்ணி போட்ட பீசஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸும் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கனாஷ் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கேக் பாப் மிக்ஸ் மாதிரி பண்ணி அதை தான் பேட்டிஸ் மாதிரி வச்சுருக்கேன். அலுமினியம் ஃபாயில் பேப்பரை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேஃபர் பேப்பரில் கொஞ்சம் எல்லோ கலரும் கொஞ்சம் க்ரீன் கலரும் ஆட் பண்ணி அந்த லீவ்ஸ் வரும்ல, லெட்யூஸ் வரும்ல, அதுக்காக நம்ம பெயிண்ட் பண்ணி அந்த க்ரஷ் பண்ண ஃபாயில் பேப்பர் மேலே ட்ரை பண்ணுறதுக்காக விட்டு வைக்கணும். இப்போ இதனால கொஞ்சம் டெக்ஸ்சரும் வரும் அந்த வேஃபர் பேப்பருக்கு, பார்க்க லீவ்ஸ் மாதிரி இருக்கும். டொமேட்டோவுக்கு கொஞ்சம் ரெட் ஃபாண்டன்ட் எடுத்து கட் பண்ணி அதை அதே மாதிரி டொமேட்டோ ஷேப்பில் லைட்டாக சும்மா சைட் மட்டும் தானே தெரியும், அதனால அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனுக்கு ஒரு ஒயிட் ஃபாண்டன்ட்டில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு பிங்க்கும் வயலட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப்பையும் சைடுக்கு திருப்பி மேலே வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆனியனை வெட்டினா அந்த ஸ்லைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இது ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் ஆர்டர், அதனால எனக்கு எல்லாம் லாஸ்ட்டில் செய்ய வேண்டியதாக இருந்தது. இல்லைனா கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். இதை பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் காயிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அந்த டைமில், அதனால இப்படி ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்படி தான் வந்தது. சீஸ் பண்ணுறதுக்கு மாடலிங் சாக்லேட்டில் எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வச்சுருந்தேன். மேலே வந்து பன்னுக்கு வந்து ஆரஞ்சும் ப்ரௌனும் கலந்து பெயிண்ட் பண்ணி விட்டுருந்தேன். அந்த ஃபாண்டன்ட் மேலே பெயிண்ட் பண்ணி அந்த மேலே சீட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த லீவ்ஸை ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் மயனேஸ்க்காக ஒயிட் சாக்லேட் கனாச்சே பைப் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல எல்லாம் பண்ணி இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.